ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் பைரவி என்னடா இது ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறாளன்ட்டு அதே மனசு கவலையோட கோயிலில் போயிட்டு உக்காந்து அன்னபூர்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. பைரவி காலில் அவங்க அப்பா விழுந்ததும் இவங்க கெஞ்சினதும் இல்லை முடியவே முடியாது, ஆறுமுகத்து கூட என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னது தான் அவங்க நினைவுக்கு வருது. அதை நினச்சி சாமி கிட்ட வேண்டி அழுதுட்டு இருக்காங்க. கடவுளே, ஆறுமுகத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன், வெளிச்சத்தை கொடுத்த நீ கடைசியில் இருட்டில் போட்டா மாதிரி போட்டுட்டியப்பா. பைரவி இது மாதிரி சொல்கிறாளே, ஆறுமுகம் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஐயர் வராரு. ஐயர் வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சொல்கிறாரு, அம்மா இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமிம்மா, அதனால் நீங்கள் வந்து தீச்சட்டி கையில் ஏந்தி கற்பூரம் 2 முறை ஏற்றி அந்த அம்மனை வழிபட்டீங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா அங்க பிரதேசனம் பண்ணி இந்த கடமையை நிவர்த்தி ஏற்றுனீங்கன்னா அது எல்லாமே சரி போயிடும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும்மா. அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரை நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அந்த ஆளே இங்கே வந்து அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணால் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆறுமுகம், நம்ம எல்லையில் இருக்கிற பொன்னியம்மன் கோயிலுக்கு நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நான் நேரில் சொல்கிறேன்ப்பா, நீ உடனே வானா வா அப்படின்றாங்க. உடனே ஆறுமுகமும் அங்கே போகிறாரு. ஐயரும் வேண்டுதலை சொல்கிறாரு, நீ தீச்சட்டி ஏந்தி இந்த கோயிலை அங்க பிரதேசனம் பண்ணி நீ 2வது முறை சுற்றி வந்தீன்னா போதும்ப்பா, நீ நினச்ச காரியம் நிறைவேறிடும் அப்படின்றாரு. ஆறுமுகமும் அதை கேட்டு நான் வந்து பண்ணுறேன், வேண்டுதலை பண்ணுறேன் பைரவிக்காக, பைரவி உன் கூட சேர்ந்து வாழணும் இல்லைப்பா, அதுக்காக இந்த வேண்டுதலை வைப்பா அப்படின்றாங்க அன்னபூர்ணி. அவரும் அங்க பிரதேசனம் பண்ணுறாருங்க. பண்ணும்போது பைரவி அந்த ஓரமாக வராங்க. வரவங்க உடனே அந்த கோயிலில் அன்னபூர்ணியும் ஆறுமுகத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது வேண்டுதல், அத்தை ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே கோயிலுக்கு வரேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க. ஒளிஞ்சு நின்றுட்டு பார்க்கும்போது அப்போ அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க. அக்கா இது என்னக்கா வேண்டுதல் அப்படின்றாங்க. இல்லைம்மா, இந்த வேண்டுதல் வந்து நினச்ச காரியம் நிறைவேறத்துக்காக பண்ணுற வேண்டுதல்னு அவங்க சொல்கிறாங்க. மறைஞ்சிக்கிட்டே இருந்து பார்க்குறாங்க பைரவி. அதுக்கப்புறம் ஆறுமுகம் அங்க பிரதேசனம் பண்ணிடுறாரு. முதல் வேண்டுதலை நீங்கள் பண்ணிட்டீங்கப்பா, 2வது வேண்டுதல் வந்து தீச்சட்டியை கையில் ஏந்தி நீங்கள் இந்த கோயிலை சுற்றி வரணுன்றாரு. அதே போல் தீச்சட்டியும் கையில் ஏந்தி சுற்றி வராங்க. இதுக்கு நடுவில் ஆறுமுகத்தினுடைய பழைய பகையாளி ஒருத்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என் தம்பி கையை வெட்டிட்டு ஏதோ ஒரு சண்டையில் அவருடைய தம்பி கையை வெட்டிடுறாரு ஆறுமுகம். அப்போ என் தம்பி கையை வெட்டிட்டு நீ மட்டும் இங்கே சந்தோஷமா இருக்கியாடா, நான் என்ன பண்ணுறேன் பாரு உன் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வீட்டில் போயிட்டு காயத்ரி கிட்ட, ஏய் என் தம்பி கையை வெட்டிட்டு நீ என்ன இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு நிம்மதியாக இருப்பியா அப்படின்ட்டு அவரை போய் காயத்ரியை கடத்துறாங்க. உடனே காயத்ரி சொல்கிறாங்க செய்கையில், அதாவது உன் தம்பி வந்து என்னை வந்து அசிங்கமாக என் மேலே கையை வச்சான், அதனால தான் எங்கள் அண்ணன் அந்த கையை வெட்டுச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் நீ பாரு அப்படின்ட்டு காயத்ரியை கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் பைரவி இந்த வேண்டுதல் எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தீச்சட்டி ஏந்தியும் கோயிலை சுற்றி வந்துடுறாரு. சுற்றி வந்துட்ட பிறகு 3வது முறையாக கற்பூர தீபாவதனை ஆராத்தி தான் அடுத்தது வந்து அந்த வேண்டுதலையும் செய்கிறாரு. செய்து முடிச்சுட்டு கோயில் ஐயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாம் முடிச்சிட்டிங்கப்பா, கோயில் முன்னாடி போயிட்டு சாமி முன்னாடி நின்று நீ யாருக்காக வேண்டுதல் வச்சியோ அந்த நபருக்காக அந்த பேரை 100 முறை சொல்லி நீ பிரார்த்தனை பண்ணுப்பா அப்படின்றாரு. உடனே அப்போ வந்து ஆறுமுகம் என்ன சொல்கிறாருன்னா, பைரவி 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 பைரவின்றாரு. பைரவி இதை மறைஞ்சு நின்றுட்டு பார்க்குறாங்கங்க. அவங்க மனசு தன்னால் அப்படியே மாறுது. ஏன்னா ஆறுமுகம் பைரவி பைரவின்னு சொல்லி இவ்வளோ வேண்டுதலை கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறாரு. அது கண்கூடார பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாளைக்கு பைரவி இந்த கதையில் மனசு மாறுவாங்களா, இல்லை காயத்ரியை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, ஆறுமுகம் குடும்பத்தில் என்ன கலவரம் நடக்கும், இல்லை என்ன சோதனை நடக்கும்ன்ற கதையை நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. அது வரையும் காத்திருப்போம். பாய்.